உதகையில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் 4வது நாளாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் கடந்த 15ஆம் தேதி 127வது மலர் கண்காட்சி தொடங்கியது. 25ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை காண நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்து வருகின்றனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இதனை கண்டு ரசித்துள்ளனர். 4வது நாளான நேற்றும் காலை முதலே கூட்டம் அலைமோதியது. இங்கே வழக்கத்தை விட அதிகமான பூக்களும் நிறையா புதுவிதமான அலங்காரங்களும் பண்ணி வச்சுருக்காங்க. அன்னப்பட்சி, அரண்மனை அலங்காரம், அப்புறம் அரண்மனை சிங்காசன அலங்காரங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இத்தாலியன் பூங்கா அருகில் கல் அணையுடன் கூடிய கரிகாலன், பழங்குடியினரின் இசை கருவிகள், ஊஞ்சல் போன்றவையும் இந்த முறை மலர் கண்காட்சியில் இடம்பெற்று கவனம் ஈர்த்து வருகின்றன. இது சோழர் காலத்திலே பூக்களில் நிறைஞ்ச சோழர் கால மன்னர் காலத்துக்கு வந்த மாதிரியே இருக்குது. ரொம்ப என்ஜாயபிளாக ரசித்து பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. சுற்றுலா பயணிகள் இதமான கால நிலையில் பூங்காவில் உள்ள மலர் சிற்பங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.